ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்ட கேள்விகளை பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஸ் மாதிரியை பின்பற்றியது. ஆன்சர் ஹராட் டோமர். ரெண்டாவது கொஸ்டின், பின்வரும் அமைப்புகளில் எது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுகிறது. ஆன்சர் தேசிய புள்ளியியல் அலுவலகம். மூன்றாவது கொஸ்டின், பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வியறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது. வருஷம் பார்த்துக்கோங்க, 2011. ஆன்சர் கேரளா. நான்காவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது. ஆன்சர் கடலூர். ஐந்தாவது கொஸ்டின், டேஸ் மாதிரி நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது. ஆன்சர் செகண்ட் ஒன் CELP மாதிரி. ஆறாவது கொஸ்டின், டேஸ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும். ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. ஏழாவது கொஸ்டின், சரக்கு மற்றும் சேவை வரி டேஸ் இலக்கை அடிப்படையாக கொண்டது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு. எட்டாவது கொஸ்டின், கூற்று இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. காரணம் மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் 0 ஆகும். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஒன்பதாவது கொஸ்டின், மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் தனிநபர் வருமான வரி, செகண்ட் ஒன் நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள், தேர்ட் ஒன் சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள். ஆன்சர் 1, 2 மற்றும் 3 மட்டும். இது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் வருவாயில் இது எல்லாமே அடங்கும். பத்தாவது கொஸ்டின், 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது. ஃபர்ஸ்ட் ஒன் 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும், செகண்ட் ஒன் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும். சரியான விடையை குறியீடுகளை பயன்படுத்தி தெரிவு செய்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 இரண்டுமே. 11வது கொஸ்டின், 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. ஆன்சர் உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். 12வது கொஸ்டின், MGNREGS திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு டேஸ் நாட்கள் வேலையளிப்பு. குடும்பத்தில் குறைந்தபட்சம் டேஸ் உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. ஆன்சர் 100 நாட்கள் ஒரு உறுப்பினர். 13வது கொஸ்டின், 2021 to 2022 ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு டேஸ் மற்றும் அதன் தரவரிசை டேஸ் ஆகும். ஆன்சர் 0.633 மற்றும் 132. 14வது கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆன்சர் பாலின விகிதம். 15வது கொஸ்டின், நிதி ஆயோக் டேஸ் நிறுவப்பட்டது. ஆன்சர் ஜனவரி 1, 2015. 16வது கொஸ்டின், நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரியாக வரிசைப்படுத்துக. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 4, 1, 3. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சந்தானம், மகாவீர் தியாகி, YP சவான், KC பந்த். YP சவான் இவர் பார்த்திங்கன்னா 8வது நிதிக்குழு தலைவர். சந்தானம் பார்த்திங்கன்னா 2வது நிதிக்குழு தலைவர். பந்த் பார்த்திங்கன்னா 10. மகாவீர் தியாகி பார்த்திங்கன்னா 5வது நிதிக்குழு தலைவர். 17வது கொஸ்டின், நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஜனவரி 17, 2000. 18வது கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வியறிவு விகிதம். ஆன்சர் 65.46. 19வது கொஸ்டின், தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை. ஆன்சர் அரியலூர். 20வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது எது. ஆன்சர் பீகார். 21வது கொஸ்டின், நுண்நிதி என்பது டேஸை குறிக்கிறது. ஆன்சர் குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவை வழங்குதல். 22வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றன. அவை. ஆன்சர் 2 பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி. 23வது கொஸ்டின், ஆபரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது. ஆன்சர் வெள்ளை புரட்சி. 24வது கொஸ்டின், கரிபி கட்டாகோ அதாவது வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது. ஆன்சர் 5வது ஐந்தாண்டு திட்டம். 25வது கொஸ்டின், மகளனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆன்சர் 2வது. 26வது கொஸ்டின்,
கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஸின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் நபார்டு. 27வது கொஸ்டின். பின்வரும் திட்டங்களில் எது 0 to 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது? ஆன்சர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். 28வது கொஸ்டின். எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது? ஆன்சர் 2015 to 2020. 29வது கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1976. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம் 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP 1983. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1. 9வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள்? ஆன்சர் தலைக்கட்டு வரி. 31வது கொஸ்டின். 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் NK சிங். 32வது கொஸ்டின். சரியான பொருந்தும் வகைகளை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். முதலாளித்துவத்தின் தந்தை ஆல்பர்ட் மார்ஷல். சமத்துவத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ். நல இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் லயன்ஸ் ராபின்ஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 4 சரி. சமத்துவத்தின் தந்தை கார்ல் மார்க்ஸ். பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் லயன் ராபின்ஸ். இது 2 வந்து பார்த்திங்கன்னா சரியானது. 33வது கொஸ்டின். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி? ஆன்சர் நேர்முக வரி. 34வது கொஸ்டின். மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? காகித பணத்தை வெளியிடுதல், தொழிற்சாலை உரிமை வழங்குதல், அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 மட்டும். காகித பணத்தை வெளியிடுதல், அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். 35வது கொஸ்டின். பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ஆன்சர் ஓஸ்போன் ஸ்மித். 36வது கொஸ்டின். நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு டேஸ் இடத்தை வகிக்கிறது? ஆன்சர் 3ஆம் இடம். 37வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது? ஆன்சர் தர்மபுரி. 38வது கொஸ்டின். உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஸ் சதவிகிதம் இந்தியாவில் உள்ளனர்? ஆன்சர் 22. 39வது கொஸ்டின். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 3 மற்றும் 4. முதலாம் ஐந்தாண்டு திட்டம், 5ஆம் ஐந்தாண்டு திட்டம், 7வது ஐந்தாண்டு திட்டம். இது 3 வந்து பார்த்திங்கன்னா வெற்றியடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள். 40வது கொஸ்டின். வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது? ஆன்சர் சர்க்கரை ஆலை. 41வது கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று. ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது. காரணம். இத்துறை சுயதொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் சரி. 42வது கொஸ்டின். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம்? ஆன்சர் 4.5%. 43வது கொஸ்டின். பெரும் மந்த நிலையின் போது டேஸ் அமைப்பு மக்களின் தேவைகளுக்கு பதிலளிக்க தவறியது? ஆன்சர் முதலாளித்துவ முறை. 44வது கொஸ்டின். ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றப்படுகிறது? ஆன்சர் குறைந்தபட்ச இருப்பு. 45வது கொஸ்டின். சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு மறைமுக வரி. 46வது கொஸ்டின். ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஸ் முக்கியமானது? ஆன்சர் கனரக தொழில்கள். 47வது கொஸ்டின். 2010 to 11ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தியில் 2004 to 2005 விலைப்படி வேளாண்சார் மற்றும் வேளாண் துறையின் பங்களிப்பானது? ஆன்சர் 14.4%. 48வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை? ஆன்சர் மூலதன வரி. 49வது கொஸ்டின். எந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியலிடப்படவில்லை? ஆன்சர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. 50வது கொஸ்டின். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். 51வது கொஸ்டின். எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்கிறது? ஆன்சர் ABPMJAY. 52வது கொஸ்டின். இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணியாகும்? ஆன்சர் பெரிய அளவிலான வறுமை.
53வது கொஸ்டின் 1983ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? ஆன்சர் கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும். 54வது கொஸ்டின் 2020-21ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். 55வது கொஸ்டின் MSME திட்டக்குறிப்பு 2017-18 படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரவரிசை என்ன? முதலிடம். 56வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் நீலகிரி. 57வது கொஸ்டின் தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் 12 ஏப்ரல் 2005. 58வது கொஸ்டின் பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டும். அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். 59வது கொஸ்டின் எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமுல்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஜூலை 1, 2017. 60வது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் நிதிக்குழு குறித்து சரியானவை. ஆன்சர் 2 மட்டும் சரி. நிதிக்குழு பார்த்தீங்கன்னா பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு ஆகும். 61வது கொஸ்டின் கூற்று திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. காரணம் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. 62வது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இந்திய பொருளாதாரம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். செகண்ட் ஒன் இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். தேர்ட் ஒன் இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. ஃபோர்த் ஒன் வேலைவாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. இது ரெண்டும் சரியானது. 63வது கொஸ்டின் எது தவறாக பொருந்தியுள்ளது? ரயில்வே மண்டலங்களும் அதோட தலைமையிடமும் கொடுத்துருக்காங்க. இதில் தவறாக பொருந்தியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய ரயில்வே சென்னை அப்படிங்கிறது தவறானது. மத்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா மும்பை. 64வது கொஸ்டின் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் சிக்கிம். 65வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம்? ஆன்சர் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவது. 66வது கொஸ்டின் டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. ஆன்சர் மனித வறுமை குறியீடு. 67வது கொஸ்டின் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவிகித நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. 68வது கொஸ்டின் 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குறைந்த பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் அரியலூர். 69வது கொஸ்டின் கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி. ஆன்சர் நபார்டு. 70வது கொஸ்டின் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம். ஆன்சர் 74.04%. 71வது கொஸ்டின் இந்தியாவில் GST டேஸ் முதல் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் 1 ஜூலை 2017. 72வது கொஸ்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலையின்மைக்கு இடையே உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுவது? ஆன்சர் ஒகூன்ஸ் விதி. 73வது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள்? ஆன்சர் ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள். 74வது கொஸ்டின் டேஸ் குழு இந்தியாவில் GSTயை முன்மொழிந்தது? ஆன்சர் கெல்கர் பணிக்குழு. 75வது கொஸ்டின் ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது? ஆன்சர் மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். 76வது கொஸ்டின் டேஸ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும். ஆன்சர் நிர்மல் பாரத் அபியான். 77வது கொஸ்டின் ஹரிபி ஹடாவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுகளுக்கான டேஸ் ஐந்தாண்டு திட்டத்தின் முழக்கமாகும். ஆன்சர் 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். 78வது கொஸ்டின் சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது டேஸின் நோக்கம்? ஆன்சர் நபார்டு. 79வது கொஸ்டின் LPG மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் டாக்டர் மன்மோகன் சிங். 80வது கொஸ்டின் புறா என்பதன் விரிவாக்கம்? ஆன்சர் கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வழங்குதல். 81வது கொஸ்டின்
மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிணாமங்களில் சராசரி சாதனையை அளவிடுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. செகண்ட் ஒன், ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன். தேர்ட் ஒன், வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு. ஃபோர்த் ஒன், தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம். ஆன்சர் 1, 3, 4. 1 வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு. ஃபோர்த் ஒன், தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம். 82வது கொஸ்டின், வேலைக்கு உணவு திட்டம் மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2. 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும். 83வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4. ஜிடிபி அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு விலை, செஸ் அப்படிங்கிறது சிறப்பு வேலைவாய்ப்பு முறை. இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தவறானது. 84வது கொஸ்டின், இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. செலுத்தும் திறன், வரி தாங்கும் திறன், சமத்துவ விதி. குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தெரிவு செய்க. ஆன்சர் 1 மட்டும் சரியானது, செலுத்தும் திறன். 85வது கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. ஆன்சர் சென்னை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 85 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.